வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற பீனியை வந்து நம்ம எப்படி டாய் பீனியாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இதை டெடிபியர் ஃபேஸ் வச்சு இது வந்து டெடிபியர் பீனியாக இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து நம்ம நார்மலாக ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சேனலில் பார்த்துருக்கோம். இந்த பீனி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளான பீனி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்து இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 இயர் இருக்கிற பேபிக்கு நான் பண்ணியிருக்கேன். 1 to 2 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும். இது நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியான சைஸில் வந்து நம்ம அது தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து 4mm க்ராக்கெட் ஹுக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் பேபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம 2 இயர்ஸ் பண்ணிக்கலாம். இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதே ப்ளூ கலர் த்ரெட்டே நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 2 பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் இயர் அண்ட் பேக் இயர் 2 பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கமும் இந்த இடத்துல இயர்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இந்த இயர்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளார ஒரு செயின் 2 பண்ணிக்கலாம். இந்த செயின் 2 வந்து எதோ ஒரு ஸ்டிச்சாகவும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு செயின் 2 நம்ம பண்ணிக்கிறோம். இந்த கேப் உள்ளார இப்போ நம்ம வந்து ஒரு 11 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மேஜிக் ரிங்குள்ளே இப்போ நம்ம 11 டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம். இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். செயின் 2 இல்லாமல் 11 போட்டிருக்கேன். இப்போ அதை டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஒரு ரிங்காக ஃபார்ம் பண்ணிவிட்டேன். நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ செயின் 2 பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ரோ ஒர்க் பண்ணுறோம். செயின் 2 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ அடுத்து இருக்கிற 8 ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 8 ஸ்டிச்சஸில் டோட்டலாக வந்து 8 ஸ்டிச்சஸில் 2 போது நமக்கு 16 ஸ்டிச் இருக்கும். இப்போ நம்ம 8 ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ 8 லாஸ்ட் ஸ்டிச்சில் இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். டோட்டலாக இப்போ வந்து நமக்கு 16 ஸ்டிச் இருக்குது. இப்போ ரிமைனிங் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 3 ஸ்டிச்சு மீதி இருக்கும். 1 2 3. இப்போ இந்த 3 ஸ்டிச்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடம் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நம்ம இயர் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் 2 இல்லை 2 போது இப்போ நமக்கு 6 ஸ்டிச் டோட்டலாக இருக்கும். இதில் முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செயின் 1 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச் மேலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். இப்போ 16 ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 16 ஸ்டிச் மேலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதில் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கீழே இருக்கிற 6 ஸ்டிச் இருக்கு இல்லையா, சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இயர்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்டு வந்து இன்னர் இயர் இது உள்ளார நம்ம ஒன்று வச்சு தைக்க போகிறோம். அது வந்து ஒயிட் கலரில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 3 ரோ போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம 2 ரோவோட ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் யான் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ளூவில் 2 ஒயிட்டில் 2 அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஸ்டிச்லேயும் 6 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு மேலே இருக்கிற டாப் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இதில் 3 ரோவில் ஒரு இதுவும் 2 ரோ மட்டும் போட்டு ஒரு 2 இயர்ஸ் மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ளூவில் 2 ஒயிட்டில் 2 நான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸ் 2 பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு மேஜிக் சர்க்கிள் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங்கில் செயின் 2 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் 11 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம்.
ஓகே, இதில் வந்து இப்போ நான் 11 டபுள் க்ரோஷஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் 2 கண்ணுக்கும். ஓகே, இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுத் ஏரியா இருக்கு இல்லையா, அது பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் க்ரீம் கலர் யான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 10 செயின் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இப்போ வந்து 10 செயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 2 3. இப்போ தேர்டு ஸ்டிச்சில் 2 ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போ தேர்ட் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்க போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ். கடைசி ஸ்பேஸில் மட்டும் நம்ம 3 டபுள் க்ரோஷே ஒரே இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே இதில் வந்து நான் 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது இதை சைட் டர்ன் பண்ணி 7 ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்க போகிறோம். இப்போ 7 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷஸ் போட்டாச்சு. இப்போ கடைசி ஸ்பேஸில் நம்ம ஒரே ஸ்பேஸில் நம்ம 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு நம்ம இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த 6 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 3 4 5 அப்புறம் 6 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 4 ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ரெண்டு 3 and 4. ஓகே, இப்போ அடுத்த 6 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த சைடு வருது இல்லையா, இது முடிக்க போகிறோம். இப்போ கடைசியாக வந்து நமக்கு 3 ஸ்டிச்சு மீதி இருக்குது. இந்த 3 ஸ்டிச்லேயும் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ரெண்டு கடைசி ஸ்டிச்சில் 2 முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மாதிரி கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம நோஸ் வைக்க போகிறோம். நோஸ் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகே, பிளாக் த்ரெட் எடுத்தாச்சு. இப்போது ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செயின் 2 பண்ணிவிட்டு இதே ஸ்பேஸில் இப்போ நம்ம 5 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அஞ்சு திரும்பி ஒரு செயின் 2 பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம்.
நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் சர்க்கிள் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஹாஃப் சர்க்கிளில் அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த ஹாஃப் சர்க்கிள் ஒர்க் பண்ணலனாலும் நம்ம அழகாக வந்து த்ரெட் எடுத்து இங்கே வந்து நம்ம நோஸ் வந்து கையாலே வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மவுத்து அண்ட் அதில் ஒரு நோஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்டு 2 இயர்ஸ் ப்ளூவில் 2 ஒயிட்டில் 2 ரெடி பண்ணியிருக்கேன். அண்டு 2 ஐஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது எப்படி நம்ம வந்து கேப்பில் சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது முடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் இந்த மாதிரி நீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ப்ளூ கலரில் வந்து இது ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. இப்போ ராங் சைடில் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த ரைட் சைடு, இந்த ராங் சைடும் இந்த ரைட் சைடும் நமக்கு ஒன்றா வர மாதிரி இப்படி வைக்க போகிறோம். இப்போ சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷே ரோ மேலே வந்து நம்ம இதை வைக்க போகிறோம். ஃப்ளாட்டாக வருது பாருங்கள், அந்த இடத்துல இதை வச்சு நம்ம இப்படி தைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இப்படி சீவ் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம 2 இயர்ஸையும் வந்து வச்சு தைச்சிக்க போகிறோம். தைச்சிட்டு நம்ம ஒரு நாட் போட்டு நம்ம அதை கழட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வந்து கேப்பில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம 2 இயர்ஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ரைட் சைடு வர மாதிரி பண்ணியிருக்கேன். வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நோஸு கண் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வரப்போகுது. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் பிளாக் கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்படி அண்டு 2 ஐஸ், இது எல்லாத்தையும் வச்சு தைக்க போகிறோம். இந்த 2 இயர்ஸையும் ரெடி பண்ணி நம்ம இதில் வச்சு தைக்க போகிறோம். நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த கேப்பை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த பிளேஸில் எங்கெங்கே வரணுமோ அந்தந்த இடத்துல வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இயர்ஸையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4th ரோலேருந்து வச்சு 2 பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நான் அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.